வணக்கம். மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தேங்காயை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறேன். தேங்காய் லட்டுன்னு நீங்கள் தேங்காய் மிட்டாய் மாதிரி நினச்சி ஸ்கிப் பண்ணிடாமல் இது முழு வீடியோவையும் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. தேவையான பொருட்கள்: 2 கப் தேங்காய் துருவல், பால் பவுடர் 1 கப், ஜீனி 1 கப், கொழுப்பு நிறைந்த பால் 1 கப், கேசரி பவுடர் 1/4 ஸ்பூன், முந்திரி 15. தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிடுவோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி வறுத்துக்கிறேன், செவக்காய் வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி செவந்துருச்சு, இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த இந்த முந்திரி வத்த நெய்யிலேயே 2 பவுல் நிறையா டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கிறேன். 2 கப் தேங்காய் துருவலோட 1 கப் ஃபுல் ஃபேட் மில்க் ஊற்றி அதையும் கலந்து கெட்டியாக வர வரைக்கும் கலந்துக்கிடுவோம். அந்த தேங்காயும் பாலும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஒன்று சேர்ந்ததும் அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட்டுக்கும் லேசாக ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும், அதை சேர்த்துக்கிறேன். இது இந்த சுகர் சேர்த்ததும் மெல்ட் ஆகிடுச்சு. பழைய வரைக்கும் அது கெட்டியாக இருந்தட்டிக்கும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. திக்காக வரும்போது இந்த ஸ்டேஜில் பால் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் லட்டு இந்த பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆறினோடனையும் பாதி இது வெள்ளையாகவே உருட்டி வச்சுருவேன். பாதி இதுக்கு ஃபுட் கலர் விருப்பப்படுற கலரில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா பாதி உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆறினோடனையும் பாதி 2 டிவிஷனாக வச்சுக்கிறேன். ஒன்று தேங்காய் லட்டு வெள்ளையாகவே இருக்கட்டும்னு ஒன்று வச்சுருக்கேன். ஒன்றுக்கு விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலரில் இன்றைக்கி போட்டு உருண்டை பிடிக்க போகிறேன். ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த முந்திரியை 2 டிவிஷன்லையும் பாதி பாதி போட்டிருக்கேன். இதே உருண்டை பண்ணிக்கிடுவோம். ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா அப்படி உருண்டை பண்ணிக்கிட்டு இந்த டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்கேன். அதில் அப்படியே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இனி இந்த ரெட் கலரையும் உருண்டை பண்ணி லேசாக இந்த தேங்காய் துருவலில் டஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சுவையான தேங்காய் லட்டு 2 விதமான கலர்களில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நாளாக நான் வீடியோ போடலை. என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அதனால 10 நாளாக போடாமல் இருந்தோம். இன்றைக்கி தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி வாரத்தில் 2 வீடியோ போடுவோம். நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி இந்த டேஸ்ட் பண்ணுறதுக்கு என் மருமக பொண்ணை அழைக்க போகிறேன். ஹாய் மக்களே, இவங்க தான் என்னோட மாமியா. இவங்களோட குணத்தில் அன்பானவங்க, அதோட சுவை பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி சமையலை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று வெள்ளை கலரில் இருக்குது, ஒன்று சிவப்பு கலர் இருக்குது. என்னன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பர்! சுவையான தேங்காய் லட்டு 2 கலரில் 2 விதமாக பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெசிபி சூப்பராக இருக்குது. சுவையான இந்த தேங்காய் லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கலர் வேணுன்றத சேர்த்துக்கலாம், கலர் இல்லைனாலும் செய்யலாம். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.